அனைவருக்கும் வணக்கம். இன்று சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமையா பொறாமையா என்ற தலைப்பில் சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டார். ஆனாலும் சவுல் ராஜாவை விட தாவீது ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தை பற்றி பேசினதுதான் அதிகம். ஆதலால் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, கீழ்ப்படியாமையா பொறாமையா என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்க போகிறோம். 2 அணிகளாக பிரிந்துள்ளனர். வலதுபுறத்தில் இருப்பவர் யாகின் டீம். அவர்கள் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமை என்ற தலைப்பில் பேச அமர்ந்துள்ளனர். அவர்கள் சகோதரி ஜோஸ்லின், சாமா, சாயினா மற்றும் சகோதரன் ஜெரின். இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போவாஸ் குழுவினர். இவர்கள் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமையே என்று கூற அமர்ந்துள்ளனர். அவர்கள் சகோதரி சைமா, சகோதரன் ஜாரோன், சகோதரி அனிஷா மற்றும் சகோதரி சானியா. முதலாவது சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்று போவாஸ் குழுவிலிருந்து சைமா அவர்கள் பேச வருவார்கள். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த என் தேவாதி தேவனுக்கு என் வணக்கத்தையும் நன்றிகளையும் கூறுகிறேன். நடுவர் அவர்களே, சவுலின் தோல்விக்கு காரணம் அவனுடைய பொறாமைதான் என்பதில் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்? முதலாவதாக வாசியுங்கள் 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இங்கு கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்று சவுல் தாவீதின் மீது பொறாமை கொள்கிறார். ஆகவே தேவன் அவன் வாழ்க்கையில் தோல்வியை வர பண்ணினார். இரண்டாவதாக வாசியுங்கள் 1 சாமுவேல் 18:28. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். இங்கு சவுலின் மகள் தாவீதை நேசித்தாள். அதற்கு காரணம் அவன் அழகு. அதனால் அவன் தாவீதின் மீது பொறாமையை கொண்டதால் தேவன் அவன் வாழ்வில் தோல்வியை வர பண்ணினார். நடுவரே, இதில் தெளிவாக தெரிகிறது சவுல் பொறாமையை கொண்டதால் தான் அவன் வாழ்வில் தோல்வியை வந்தது. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்பதை பற்றி கூறினதற்கு நன்றி. தொடர்ந்து சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை அல்ல கீழ்ப்படியாமையே என்று எதிரணியிருந்து வருகிறார் சாமா. முதலாவது என் தேவாதி தேவனுக்கு என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் சபையார் அனைவருக்கும் என் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அணியின் பெயர் யாகின். சவுலின் தோல்விக்கான காரணம் கீழ்ப்படியாமை என்று பேச வந்துள்ளோம். வாசிக்க சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. 1 சாமுவேல் 26:9. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் தன் கை குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். இந்த வசனத்தில் தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் கை போட தேவனுக்கு பயந்தான். அப்படி பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணின ஒரு தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது. ஆனால் சவுல் அதை மீறுகிறான். தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறது பாவம். இச்சட்டங்களை மீறி கீழ்ப்படியாமல் போனான். ஆகவே தேவனுடைய ராஜ்ய பாரத்தை சவுல் இழந்தான். இரண்டாவதாக வாசிக்க செல்லுங்கள் நடுவர் அவர்களே. லேவியராகம் 19:11, 1 சாமுவேல் 28:8. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி பார்த்து, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்கிறவனை எழும்பி வர செய் என்றான். இந்த வசனத்தில் அஞ்ஞானமும் குறியும் கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்ரீயை நாடினபடியால் அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தான். சவுலின் தோல்விக்கான காரணம் கீழ்ப்படியாமைதான். நன்றி. மிக சிறப்பாக சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமை என்று கூறினதற்கு நன்றி. தொடர்ந்து சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்பதை பேச வருகிறார் ஜாரோன் அவர்கள். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கும் நடுவர் அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு
போவாஸ் அணியின் சார்பாக சவுலின் தோல்விக்கு காரணம் பொறாமை என கூற வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுங்க. 1 சாமுவேல் 18:28. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமார்த்தியாகிய மீகாளும் அவளை நேசித்தான். இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இது தான் சவுலுக்கு பொறாமை வர காரணம். இப்படி சவுல் பொறாமை பட்டதால் தேவன் சவுலின் வாழ்வில் தோல்வியை வர பண்ணினார். அடுத்ததாக நடுவர் அவர்களே, ஒரு வசனத்தை கூட வாசிக்க சொல்லுங்க. 1 சாமுவேல் 19:8. மறுபடியும் ஒரு உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது? பெலிஸ்தியர் தோல்வியடைந்து முறிந்தோடின போது சவுல் உரியடிக்க முடியாது தாவீது அறிந்த போது சவுல் பொறாமை தேவன் என்று கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக 2 காரணங்களை சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்ற தலைப்பில் கூறினதற்கு நன்றி. தொடர்ந்து பொறாமை அல்ல கீழ்ப்படியாமையே காரணம் என்று பேச வருகிறார் ஜெரி அவர்கள். முதலாவதாக இயேசுவுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சபையாருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசியுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதியும் 2வது வசனத்தில் முதல் பகுதியும் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். பின்பு சாமுவேல் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார் என்று சொன்னார். இந்த பகுதியில் தேவன் சாமுவேலை கொண்டு சவுலிடம் அமலேக்கியரை மடங்கடிக்க அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண சொன்னார். ஆனால் சவுலோ ராஜாவை அவர்களுக்கு உண்டான முதல் மற்றும் 2ஆம் தரமான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்தான். சவுல் தேவனுக்கு இப்படியாக கீழ்ப்படியாமல் போனபடியால் அவனுக்கு ராஜபாரியம் அவனை விட்டு போயிற்று. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடினார். எனவே இதுவே அவனது கீழ்ப்படியாமையின் விளைவால் ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பாக கீழ்ப்படியாமைதான் காரணம் என்று சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து கீழ்ப்படியாமை அல்ல பொறாமையே காரணம் என்று கூற வருகிறார் அனிஷா அவர்கள். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கும் சபையார் அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நடுவர் அவர்களை வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாயிருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அதனால் சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டான். அதனால் அவன் வாழ்க்கையில் தோல்வி வந்தது. நடுவர் அவரே, 2வதாக வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்கார எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அதனால் சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டான். அதனால் தான் அவன் வாழ்க்கையில் தோல்வி தேவன் வர பண்ணினார். எனவே சவுலின் தோல்வியின் காரணம் பொறாமை தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சரியான 2 காரணங்களை சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்று சொன்னமைக்கு நன்றி. ஆனாலும் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமை என்று கூற வருகிறார் சாயினா அவர்கள். சாராவின் ரோஜாவாம் பள்ளத்தாக்கின் நிலையாகி என் தேவாதி தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்லெடுத்து சிலை வடிக்க பொறுமை வேண்டும், கவி பாட வேண்டும் எனில் புலமை வேண்டும், நினைப்பவற்றையே நிறைவேற்ற திறமை வேண்டும், தேவனை ஆராதிக்க உண்மை நெஞ்ச வேண்டும் என்ற கருத்துக்கிணங்க அவையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள்.
அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனவாட்டிகளாக அமர்ந்திருக்கும் பாட்டீஸ் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வானல் இடிக்க பூமி அதிர பஞ்சு பூஞ்ச வானத்திலிருந்து பொழியும் உண்மை கருத்துக்களை பொழிய வந்திருக்கும் என்னை சார்ந்த தோழிகள் மற்றும் தோழர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய பட்டிமன்றத்தின் தலைப்பானது சவுலின் வீழ்ச்சிக்கான காரணம் பொறாமையா கீழ்ப்படியாமையா, எங்கள் அணியின் பேர் யாகி நாங்கள் சொல்வோமையான சவுலின் வீழ்ச்சிக்கான காரணம் கீழ்ப்படியாமையா. நடுவர் அவர்களே, ஒருவரிடம் வாசிக்க சொல்லுங்கள். யாத்ராகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிறருக்கு ஒன்று யாதையும் இச்சியாதிருப்பாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுல் அவலாக்கியாரின் 1ஆம் மற்றும் 2ஆம் தரமாக சகலவற்றையும் இச்சித்துக் கொண்டார். ஆகவே சவுலின் வீழ்ச்சிக்கான காரணம் கீழ்ப்படியாமை என்று நினைப்படுத்தியுள்ளேன். இரண்டாவதாக நடுவர் அவர்களை வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாமுவேல் சவுல் இரட்டாக்கம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனை ஆகியவையெல்லாம் சவுல் செய்துள்ளான். அதனால் தேவன் அவனுடைய ராஜ்யபாரத்தில் இருந்து அவரை இழுத்து விட்டார். ஆகவே 2 கருத்துக்களை முன்வைத்து சவுலின் வீழ்ச்சிக்கான காரணம் கீழ்ப்படியாமை என்று அவர்கள் சொல்வார்கள், பேச்சால் சொல்வார்கள். நாங்கள் சொல்வார் அடித்து கூடி எமக்கே வெற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி என்று 3 வார்த்தையுடன் வணக்கம் என்று 5 எழுத்துடன் ஊடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாயினா அவர்களே. சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமை என்று கூறியிருக்கிறார். ஆனாலும் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்று போவாஸ் அணியின் தலைவி அவர்கள் வந்து கூறுவார்கள். முறைப்படி சேனைகளின் தேவனும் கர்த்தாதி கர்த்தாவும் வல்லமையின் தேவனும் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறவரும் எங்கள் அணிக்கு வெற்றியை தந்து எதிரணியை தோக்கவிருக்கும் என் தேவாதி தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுக்கு பாயிண்டுகளை தங்க கட்டிகளாக தந்து வெற்றியை தரவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. 3 எழுத்துக்களையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் என் அணி தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, என்னடா இவங்க இப்படி பேசுகிறார்களே, இருந்தாலும் என்ன செய்யறது, சரி இந்த அணியில கீழ்ப்படியாமைதான் காரணம் சொல்லிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் தன்மானத்தை இழந்து கொண்டு வெக்கப்பட்டு கொண்டிருக்கும் என் எதிரணியினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு போவாஸ் அணியிலிருந்து சவுலினுடைய வாழ்வின் தோல்விக்கான காரணம் அவன் கொண்ட பொறாமைதான் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டு போகலாம் என வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? சவுலுடைய தோல்விக்கான காரணம் அவன் கொண்ட பொறாமையா கீழ்ப்படியாமையா என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நான் வேதாகம ஆதாரத்துடன் வந்திருக்கிறேன். ஒருவரை வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னார் முழக்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். பார்த்தீங்களா நடுவரே? பார்த்தீர்களா? பார்க்க முடியவில்லை, கேட்டேன். பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? பொறாம, எரிச்சலாம். இங்க கீழ்ப்படியாம வந்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாவே பொறாம வரது இயல்பு. அதுவும் இங்க
சவுல் புகழப்பட்டதான அவனுடைய நாட்டில் ஒரு தாவீது என்னும் சிறுவன் புகழப்படுகிறான். அப்பொழுது இந்த சவுலுக்கு இருக்க முடியுமா? வந்தது பாருங்க ஒரு பொறாமை நாவி. அது மட்டும் இல்ல, சாதாரண பொறாமை இல்ல. அந்த வசனத்தில் என்ன சொல்கிறது? அவன் ரூபமுள்ள ஸ்திரீகளினால் புகழப்பட்டானா. போச்சுடா போச்சு. சும்மாவே புகழப்பட்டா பொறாம வரும், இதுல ஸ்திரீகளினால வேற புகழப்பட்டு இருக்க முடியல இந்த சவுலுக்கு. ஆண்டவர் பார்த்தார், ஓஹோன்னு வாழ வச்சேனே, சரிடா பொறாமையா கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு டர்ரு டுர்ரென்று மேலிண்டு கீழே பிடிச்சு போட்டாரு. போச்சு, சவுலுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்தது. இதற்கு காரணம் என்ன? இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பொறாமே பொறாமே என்பதில் உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருக்கிறா சபையார்களே? ஆகவே நடுவரே, சவுலுடைய வாழ்வின் தோல்விக்கான காரணம் பொறாமைதான், பொறாமைதான், பொறாமைதான் என்பதை திரும்பவும் கூறுகிறேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட நிறைவில்லை. ஒரு எக்ஸாம்பிளை கூட நான் காட்டுகிறேன், வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை. தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பாத்தியெல்லாம் நடுவரே, புத்திமானா நடந்தானா? யாரையாலையாவது புத்திமான வாழ்க்கையில ஃபுல்லா நடக்க முடியுமா? உங்களால முடியுமா? முடியாது. யானைக்கு அடிசு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த தாவீதோ தன் செயலில் எல்லாம் புத்திமானா இருந்தானா. போச்சு, இதை பார்த்தது இந்த சவுலுக்கு இருக்க முடியல. ஓ, நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், ஆனா இந்த சின்ன பையன் தாவீது முளைச்சு 2 இலை விடல, அதுக்குள்ளாடி புத்திமானா இருக்கானா, அதுவும் தன் செயல் எல்லாமே புத்திமான் அப்படின்னு கொண்டாம் பாருங்க. தன் இதயத்துல ஒரு பொறாமை. ஆண்டவர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். பார்த்து என்ன செஞ்சார்? ஓஹோ, திரும்பவும் பொறாமையா? சரி இருக்கட்டும், உனக்கு நான் இதுக்கு பரிசு தாரேன்னு சொல்லிட்டு மேல சிம்ஹாசனத்துல ராஜாவாக இருந்த அந்த சவுல கீழ் மட்டத்தில் கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்வில் தோல்வி வந்தது. இதற்கான காரணம் என்ன? அவன் கொண்ட பொறாமை, பொறாமை, பொறாமை என்பதை அடித்து கூறுகிறேன் நடுவரே, அடித்து கூறுகிறேன். பார்த்து மெதுவாக அடித்து கூறுங்க. ஆகவே சவுலுடைய வாழ்வின் தோல்விக்கான காரணம் பொறாமை என்பதை கூறிக்கொண்டும் கீழ்ப்படியாமை இல்லை என்பதை திரும்ப உரைத்து சொல்லிக் கொண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் பொறாமை என்று ஆணித்தரமாக அந்த குழுவின் தலைவி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம் யாகின் டீம் என்ன சொல்ல போறார்கள். வாங்கள் அடுத்து யாகின் டீமின் தலைவி. முதலாவதாக என்னை இங்கே நிறுத்தி இருக்கும் என் தேவாதி தேவனுக்கும், இரண்டாவதாக இங்கே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை தர இருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் சபை மக்கள் அனைவருக்கும், யாகின் குழுவினருக்கும், தோல்விக்காக காத்திருக்கும் போவாஸ் குழுவினருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, யாகின் குழுவினர் சார்பாக நாங்கள் கீழ்ப்படியாமைதான் சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை உறுதியாக கூற முடியும். வாசிக்க சொல்லுங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இஸ்ரவேல் மேல் பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று தெரிந்ததும் சாமுவேல் சவுலிடம் கூறினார், சர்வாங்க தகனையை கீழ்காலிலே செலுத்த வேண்டும் என்று. சாமுவேல் வர தாமதித்த போது இஸ்ரவேல் பெலிஸ்தியர்கள் கீழ்காலிலே யுத்தத்துக்காக வருகிறார்கள் என்று தெரிந்து ஜனங்கள் சிதறி போகிறதை அறிந்து சவுல் அந்த தகன பலியை செலுத்தினார். இது அவளுடைய கீழ்ப்படியாமை என்று கூறுகிறேன். ஏனென்றால் ஆசாரியர்கள் தான் தகன பலி செலுத்த வேண்டும். இதுவும் அவனுடைய முக்கியமான கீழ்ப்படியாமை என்று கூறுகிறேன் நடுவர் அவர்களே. எடுத்துக்காட்டுக்காக இன்னொரு வசனத்தை எடுக்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனோடு தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயையும் அவனை மிகவும் வருந்தி கொண்டபடியால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலே எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பந்தியை கர்த்தருடைய ஆலயத்தின் புசிக்க வேண்டும். ஆனால் சவுலோ அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீயின் வீட்டில் அங்கு விக்கிரகங்கள் இருக்கும், அந்த விக்கிரகங்கள் இருக்கும் அந்த வீட்டிலே புசித்தான். புளிப்பில்லா அப்பத்தை புசித்தபடியினால் அவள் கீழ்ப்படியாமைக்கு உட்பட்டான். அவனுடைய ராஜ்ய பரம் அதனாலே இழந்தான். இதுவும் ஒரு காரணம் என்று கூறி
கீழ்ப்படியாமை தான் சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம். கீழ்ப்படியாமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமையா பொறாமையா என்ற தலைப்பில் இரு அணிகளாக கூடி தங்கள் கருத்துக்களை முன்வைத்த அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுல் என்பவன் சிறிய பென்யமின் கோத்திரத்திலிருந்து கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் 40 வருடம் ராஜ்யரிகம் பண்ணியும் தாவீதின் ராஜ்யபாரத்தை பற்றி அதிகமாய் பேசப்பட்டிருந்தது. அது ஏனென்றால் அவனுடைய கீழ்ப்படியாமையா பொறாமையா அவன் ராஜ்யபாரத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ற தலைப்பில் நாம் இங்கு பார்த்தோம். இதற்கு நாம் சொல்ல போனால் கீழ்ப்படியாமையும் ஒரு காரணம், பொறாமையும் ஒரு காரணம்தான். நாம் நம் வாழ்வில் கீழ்ப்படியாமை பொறாமை என்ற இரு குணங்களை கொண்டவர்களாய் இருந்தோமானால் சவுலை போல நாமும் வீழ்ச்சிக்கு உட்படுவோம். இல்லை என்றில் பொறாமையும் கீழ்ப்படியாமையும் என்ற இரு குணம் நம்மில் இல்லாமல் இருந்தால் நம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்படுவோம். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு நன்றி.